கடவுளால் படைக்கப்பட்ட அறியப்பட முடியாத விஷயங்களை உனக்கு அறிய வைக்கிறதுக்கான போதனைகளையும் பகுத்தறிவையும் நிஜத்தன்மையும் போதிக்கிறவர் தான் குரு. இதுக்கும் அப்பாற்பட்டு சரீரத்தை இயக்கிறது என் ஆத்மான்னு சொல்றோம். அப்ப ஆத்மானா யாருன்னு கேட்டா நீ யாரவன கேளு, இன்னைக்கு புலப்படாத, இந்த 2 கண்களுக்கும் புலப்படாத அகக்கண்களால் மட்டுமே உணரக்கூடியத, ஸ்பரிசிக்க கூடியத, அதை பற்றி நுட்பங்களையும் அதை பத்தின விஷயங்களையும் பகிர்ந்துக்கிறதுக்கு யார் உனக்கு முற்பட்டு போதிக்கிறாங்களோ அவங்களதான் அடுத்த நிலைப்பாட்டுல குருன்னு வைக்கணும். உன்னை பற்றிய உண்மைகளையும் உன்னுடைய தாற்பயத்தையும் உன்னுடைய எதிர்கால சிந்தனைகளுக்கு தேவையானவைகளையும் உன்னுடைய வாழ்க்கை பயணத்துக்கு நீ யாரு, என்ன, உன்னுடைய வாழ்க்கை பயணத்துல ஏன் இத்தனை துன்பங்கள் வருது, எல்லாருமே மானிடர்களாக தானே பிறக்கிறோம், 2 இனத்தை மட்டும்தான் கடவுள் படைச்சிருக்கிறாரு, ஒன்னு ஆணினம் இன்னொன்று பெண்ணினம், 2 இனத்துக்கு நடுவுல என்ன வேறுபாடுகள் இருக்குது, எல்லாருக்கும் கண் இருக்கு, காது இருக்கு, மூக்கு இருக்கு, வாய் இருக்கு, சுவாசம் இருக்குது, இதயம் இருக்குது. ஆனால் ஏன் இதுல இவ்வளோ வேறுபாடுகள், பொருளாதார ரீதியா எதுக்கு இவ்வளோ ஏற்றத்தாழ்வு? இங்க பரஸ்பரம் அன்புக்கு மட்டும்தான் விலை, பரஸ்பரம் உன்னுடைய அர்ப்பணிப்புக்கு மட்டும்தான் இடம், பரஸ்பரம் உன்னை நீயே தாழ்த்தி மன கர்வம் இல்லாம, இல்லையா, உனக்குள்ள ஆணவ அகங்காரம் இல்லாம உன்னையே யாருன்னு தெரிஞ்சுக்க முற்படுற இடம் தான் குருகுலம். அப்ப வெளி உலகத்துல நீங்க எப்படி வேணாலும் இருக்கலாம், ஆனா உன்னை தன்னைத்தானே உணர்தல், தன்னைத்தானே அறிதல், தன்னைத்தானே வழி நடத்திக் கொள்கின்ற தன்மையை நாம ஏத்துக்கிட்டு பயணிக்கிற ஒரு பயணத்தினுடைய பேர் தான் குருகுல பயணம். அப்ப இது எல்லாருக்குமே கிடைச்சிருமான்னு கேட்டீங்கன்னா சத்தியமா கிடைக்காது, நிச்சயமா கிடைக்க போறதும் கிடையாது. அதற்கு அதது ஒரு காலகட்டத்தை இறைவன் நிர்ணயிச்சிருக்கிறார். ஆமாவா இல்லையா? அந்த காலகட்டத்தின் பால் தான் நம்ம பயணிக்கிறோம். அப்படி இந்த காலகட்டத்தை அறிஞ்சு கொள்ளக்கூடிய தன்மை என்ன, இதத்தான் குருகுலத்துல நம்ம கத்துக்கிறோம். இததான் ஒரு குரு கிட்ட இருந்து நம்ம உபதேசமா தெரிஞ்சுக்கிறோம். அப்ப என்னுடைய வாழ்க்கையில எதற்காக இந்த துன்பம் நேருகிறது, முதல்ல இதை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். நீங்களா வாழ்றதுக்கு முதல்ல செல்ஃப் ரியலைஸ் பண்ணணும். என்னுடைய வாழ்க்கை இதுதான், நான் ஒபாமா ஆவறதுக்கு ஆசைப்படக்கூடாது, இல்லையா? அதற்காக நான் ஒரு மரத்தடியில உட்காந்து யாசகம் பண்ற மாதிரியும் ஆசைப்படக்கூடாது. எனக்கு கடவுள் இந்த வாழ்க்கையை நிர்ணயிச்சுக்கிறார், இதுதான் என் வாழ்க்கை. இந்த வாழ்க்கைக்குள்ள இருக்கக்கூடிய சொந்த பந்தங்கள், இந்த வாழ்க்கைக்குள்ள இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகள், இந்த வாழ்க்கைக்குள்ள இருக்கக்கூடிய என்னுடைய விடாமுயற்சியால நான் அடையக்கூடிய இலக்கு என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுல போனீங்கன்னா தானே நீ சக்சஸ் ஆக முடியும், வெளியே வர முடியும். அதை விட்டுட்டு உன்னுடைய வாழ்க்கை நெறிக்கு புறம்பான ஒரு வாழ்க்கைக்கு நான் போறேன்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு இதுல சந்தோஷம் இல்ல, இதுல எனக்கு வருமானம் இல்ல, இதுல எனக்கு வாழ்க்கை இல்ல, இது எனக்கு ஏன் தெரியலன்னு, அது தவறான பாதை. போய் சிக்கிட்டு கஷ்டப்படதான் போறாங்க. அப்ப இந்த இடைவெளியை குறைக்கிறதுக்கு தான் உனக்கு குருகுல பாடமோ குருவோ உபதேசமும் தேவைப்படுது.